ஹாய் நண்பர்களே, நான் கவிமாறன் பேசுறேங்க. ஜோஹோ பாரு தாசே சென்ட்ரல் பின்னாடி இருக்கக்கூடிய ஈகிள் யோகாஸ் தந்தூரி கிச்சன், அதாவது ரெஸ்டாரண்ட்ல உங்க வீட்டில் நீங்க ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறீங்களா, இதை பாருங்க பக்கெட் பிரியாணி. இங்க நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா 3 பேர்த்துக்குள்ள விலை தான் இது. ஆனா 5 பேர் வரைக்கும் சாப்பிடலாம் போல இருக்குது. ஏங்கப்பா பாருங்க, ஏங்கப்பா இது வந்து ப்ரான் பிரியாணி, சிக்கன் இருக்குது, அப்புறம் மட்டன் இருக்குது. நீங்க பிரியாணிலாம் ஆர்டர் பண்றதா இருந்தா நேரடியாக ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பண்டாவோ இல்லை கிரேப் வழியோ நீங்க கூட எடுத்துக்கலாம். பாருங்க, நீங்க பே பண்றது 3 பேருக்கு தான், ஆனா சாப்பிடுறது நான் நினைக்கிறேன் 5 பேர் வரைக்கும் சாப்பிடலாம் போல இருக்குது. ஸ்பெஷல் ரைத்தா, அப்புறம் ஸ்பெஷல் கிரேவிலாம் கொடுக்குறாங்க. ஆர்டர் நாவ், நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க, ரசிச்சு சாப்பிடுங்க. ஓகே, சாப்பாடை தவிர்த்து ஒரு ஸ்பெஷலா நீங்க நார்தர்ன் சைட் சாப்பாடு உணவுகளை சாப்பிட வந்தா தந்தூரி இருக்குது. இந்த தந்தூரியில் அதுவும் இங்க ஈகிள் யோகஸோட தந்தூரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிகப்படுத்தி, ருசியை அதிகப்படுத்தி எங்கேயும் இல்லாத வகையில இந்த சமையல் செய்யப்படுகிறது. சும்மா பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில சாப்பிட்ற தந்தூரிக்கும் இங்க சாப்பிட்ற தந்தூரிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. ஏன்னா நம்ம ஒன்று சொல்லி விட்டியா அது வேற மாதிரி ஆகக்கூடாது இல்ல, அதில் ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்க. வேணும்னா இந்த தந்தூரியை ஒரு லேசாக தொட்டுக்கலாம், இஞ்சி தொட்டுக்கலாம். இது பானிபூரி உங்களுக்கு தெரியுமா, எல்லாத்துலையும் ஸ்பெஷலாக போயிட்டு இருக்குது. அதோட ஜூஸ் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க. பாருங்க, ஒரு இந்தியர் சுயமா ஒரு அருமையான ஒரு என்வாயன்மெண்ட்ல, அது ஜோஹர் பாரு சிங்கப்பூர், உங்களை நம்பி தான் ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. இது உள்ளுக்கு வரும்போதே அந்த என்வாயன்மெண்ட் அவ்வளவு நல்லா இருக்கு, ரம்மியமான ஒரு என்வாயன்மெண்ட். உங்களுக்கு பிடிச்சமான நார்தர்ன் சைட், சவுதர்ன் சைட் என்ன சாப்பாடு வேணுமோ உடனுக்குடன் சமைச்சு கொடுக்குறாங்க. அப்பெல்லாம் என்ஜாய்ல நம்ம கடையில குவாலிட்டிக்கும் சர்வீஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். கண்டிப்பா சாப்பிடுங்க. தேங்க்யூ. நீங்களும் உங்க ஃபேமிலியோட சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நமக்கு ஒரு குவாலிட்டியான இடம் வேணும், சரியான சுகாதாரமான சாப்பாடு வேணும், அதுவும் ருசியா இருக்கணும்னு சொன்னா அப்பா லக்கி என்ஜாய்.